இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். 3 மாநிலங்களில் ஓட்டுப்பதிவு விறுவிறு. பிரதமர் மோடி வாழ்த்து. அசாம், கேரளம், புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி கேரளாவில் 32.60, புதுச்சேரியில் 37.70, அசாமில் 37.98% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கேரளாவில் முதன்முறை வாக்காளர்களுக்கு அல்வா வழங்கப்பட்டு வருகிறது. 3 மாநில சட்டசபை தேர்தலையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: 2026 சட்டசபை தேர்தல்களில் கேரள மக்கள் பெருமளவில் ஓட்டளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் பெருமளவில் தங்கள் ஓட்டுரிமையை பயன்படுத்துமாறு நான் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக ஜனநாயக செயல்முறையை வலுப்படுத்த இளைஞர்களும் பெண்களும் ஆர்வமுடன் முன்வர வேண்டும். புதுச்சேரியின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியமானது. அசாம் மக்கள் தங்கள் ஓட்டுரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். இளைஞர்களும் பெண்களும் தேர்தலில் உற்சாகத்துடன் பங்கேற்பார்கள் என்று நம்புவதாக மோடி கூறியுள்ளார். வாக்குச்சாவடியில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா அடிதடி, போலீஸ் தடியடி. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூர் அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் மக்கள் காத்திருந்து ஓட்டு செலுத்தி வந்தனர். பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் TRP செல்வம் ஆதரவாளர்கள் திரண்டிருந்தனர். அப்போது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது தொடர்பாகவும் தங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என வாக்காளர்களிடம் கேட்டதாகவும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு உருவாக்கி தாக்கிக் கொண்டனர். பாதுகாப்பு பணியில் நின்ற போலீசார் இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி விரட்டினர். வாக்குச்சாவடியில் பதற்ற சூழல் நிலவியதால் 100க்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வீடாக எழுப்பி பரிசு டோக்கன் விநியோகம். புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இன்று நடக்கிறது. இந்த சூழலில் நேற்று இரவு முதல் பாகூர் தொகுதியில் சிலர் பரிசு டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டதாக பரபரப்பு கிளம்பியது. NR காங்கிரஸ் வேட்பாளர் சார்பில்தான் கொடுத்ததாக சிலர் கூறினர்.
உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமார் ஆதரவாளர்கள் டோக்கன் கொடுத்தவர்களை தடுத்துள்ளனர். இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் டோக்கன்களை சாலையில் வீசிவிட்டு தப்பி உள்ளது அந்த கும்பல். அதில் 1500 மதிப்புள்ள பரிசு கூப்பன் சீரியல் நம்பருடன் இருந்தது. ரொக்க பரிசு மற்றும் மளிகை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வழங்குவதாக உறுதியளித்து டோக்கன் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அம்மா உணவகத்துக்கு இபிஎஸ் முக்கிய அறிவிப்பு. மீண்டும் நான் முதல்வரானால் அம்மா உணவகம் எனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயர்ல ஒரு கடுமையான சோதனையான நேரத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 77 லட்சம் பேருக்கு 3 வேளை சுட சுட விலை இல்லாமல் உணவு கொடுத்தோம். ஒரு வருஷம் உணவு கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ அம்மா உணவகம் அப்படி அப்படியே குறைச்சி அதுக்குடைய பொருளை குறைச்சாங்க, தரத்தை குறைச்சாங்க, பணி செய்கின்ற பணியாளரை குறைச்சாங்க. அம்மா உணவகத்தை பல இடத்துல மூடிட்டாங்க. அம்மா உணவகத்தினுடைய உணவு தரம் இல்லாமல் கொடுத்து ஒரு அவப்பெயரை உண்டாக்க பார்க்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், அம்மா உணவகம் திறக்கப்படும், சிறப்பான உணவு, சுவையான உணவு கொடுக்கப்படும். உங்களால் மீண்டும் நான் முதலமைச்சராக வந்தால் அம்மா உணவகம் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். இயக்கம் தோற்றுவித்ததே ஏழைகள் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும், ஏழைகளுக்கு அத்தனை அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதை அம்மாவில் கண்ணை இமைகாப்பது போல கட்டி காத்தார். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் இருவரும் தலைவர்களுடைய வழியிலே சிறப்பாக ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்குவோம் தெரிவிக்கிறேன். மத்திய அரசுக்கு அவசரம் ஏன்? முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடி தலைமையிலான தேஜா அரசு பார்லிமெண்டின் அடிப்படை அமைப்பையே திட்டமிட்டு சீர்குலைக்கிறது. விவாதங்களுக்கும் பொறுப்பில் இருப்பவர்கள் பதில் கூறுவதற்குமான தளமாக இருக்க வேண்டிய பார்லியில் எம்பிக்கள் தங்கள் தொகுதி, மாநில மக்களின் பிரச்சினைகளை பேசுவதற்கு கூட போதிய நேரம் அளிக்காத வெற்றி சம்பிரதாய அவையாக சுருக்கப்பட்டு வருகிறது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான முன்மொழிவு குறைந்தபட்ச அரசு, அதிகபட்ச நிர்வாகம் என்ற அவர்களின் சொந்த முழக்கத்துக்கே எதிரானதாக அமைந்துள்ளது. இந்த முடிவினால் செலவுதான் கூடும், மக்களின் வரிப்பணம் வீணாகும், பார்லிமெண்ட் செயல்பாடுகளின் தரம் குறையும். இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியமாக வரையறுக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு 1க்கும் இது எதிரானது. மாநிலங்களின் குரலை புறக்கணித்துவிட்டு முறையான கலந்தாலோசனையும் செய்யாமல் தவிர்த்துவிட்டு செயல்படுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது இந்தியாவின் பன்முக கூட்டாட்சி தன்மையை சிறுமைப்படுத்தும் ஒற்றைத்தவ எல்லை மீறலாகும். இதற்கெல்லாம் மேலாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையானது பாரதிய ஜனதா ஆதிக்கம் செலுத்தும் வட மாநிலங்களுக்கு ஆதரவாக வலுவூட்டி தென் மாநிலங்களின் குரலை நெரிக்கும். சித்தராமையா சிற்றத்தோடு கூறியது போல இது நடுநிலையான நடவடிக்கை அல்ல, இது அரசியல் நோக்கம் கொண்ட திட்டமிட்ட கட்டமைப்பு மாற்றம். வட மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கை 2 மடங்காகும். அதே வேளையில் தென் மாநிலங்களின் அளவு 24%லேயே தேங்கி நிற்கிறது. இது மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தியதற்காக தமிழகம், கர்நாடகா, கேரளா மற்றும் தெலங்கானா போன்ற மாநிலங்களை தண்டிப்பதாகும். இந்த நடவடிக்கையால் கூட்டாட்சி சிதைக்கப்பட்டு அதிகாரம் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே குவிக்கப்படும் என சித்தராமையா, பினராயி விஜயன் மற்றும் ரேவந்த் ரெட்டி ஆகிய தென் மாநில முதல்வர்கள் மிகச் சரியாக எச்சரித்துள்ளனர். தொகுதி மறுவரையறை அவசர கதியில் தற்போது செய்யப்படுவது நம் அச்சத்தை அதிகமாக்குகிறது. இத்தகைய முக்கிய நடவடிக்கையை மாநில தேர்தல்களுக்கு இடையே திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நாங்கள் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனால் பொறுப்போடு செயல்பட்ட மாநிலங்களை தண்டிக்கும் வகையில் தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்காமலேயே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் கோருகிறோம். அவர்களின் நோக்கம் உண்மையானதாக இருந்தால் இப்போதுள்ள தொகுதி அளவிலேயே மகளிருக்கான 33 இடஒதுக்கீட்டை வழங்குவதை எதுவும் தடுக்கவில்லையே. இவர்கள் செய்ய நினைப்பது சீர்திருத்தமே அல்ல, இது அதிகாரத்தை ஓரிடத்தில் குவித்து பார்லிமெண்டை பலவீனப்படுத்தி தென்னகத்தை விளிம்பு நிலைக்கு தள்ளி சமூக நீதியை சிறுமைப்படுத்துவதற்கான தன்னிச்சையான அரசியல் சதித்திட்டம். ஏன் இந்த அவசியமற்ற அவசரம்? ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள்? இதனால் உண்மையான பயனடைய போவது யார் எனும் கேள்விகளுக்கு நாட்டு மக்கள் முறையான விளக்கத்தை கோருகிறார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். MRK என்ன பண்ணாரு? எங்களுக்கு திமுகவே வேணாம். அமைச்சருக்கு ஓட்டு கேட்ட திமுகவினருக்கு நோஸ்கட்.
கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் 6 முறை போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றவர் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். இந்த தேர்தலில் 7வது முறையாக குறிஞ்சிப்பாடி தொகுதியில் களம் இறங்குகிறார். MRK பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பெத்தான்குப்பம் மலை கிராமத்தில் ஓட்டு கேட்க திமுக நிர்வாகிகள் சென்றனர். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர்களை அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் தடுத்தனர். இவ்வளவு வருஷமா MLA-வா இருந்தாரே, என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு என ஆவேசமாக கேட்ட இளைஞர்கள் திமுகவுக்கு ஓட்டு கேட்டு ஊருக்குள் வராதே என திட்டவட்டமாக கூறினர். பொதுமக்கள் சார்பா பேசுறோம், ஊர் சார்பா பேசுறோம், ஊர் சார்பா பேசுறோம். ஆமா, ஊர் சார்பா அப்ப இஷ்யூ நடக்கல, திமுக வந்து கேட்க வேண்டியதானா? திமுக வந்து கேட்க வேண்டியதானா? நான் வீடியோ எடுக்கிறேன், அதனால என்னப்பா? அதனால உனக்கு என்னப்பா? அதனால வந்து கேட்க வேண்டியதானா? நீங்க ஓட்டு கேட்டு வர்றது எங்க உரிமை என பதிலுக்கு திமுகவினர் சொல்ல இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எங்களோட வாழ்வாதாரமாயிருந்த மலையை எங்க கிட்ட இருந்து பிடுங்கி கம்பெனிக்காரங்களுக்கு வித்துட்டீங்களே, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்ப ஓட்டு கேட்டு வரீங்க எனவும் இளைஞர்கள் ஆவேசமாக கேட்டனர். எங்க ஊருக்கு திமுகவும் வேணாம், MRK பன்னீர்செல்வமும் வேணாம் என கூறிய இளைஞர்கள் திமுகவினரை ஊருக்குள் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தனர். இதனால் ஓட்டு கேட்காமலேயே வந்த வழியே திமுக நிர்வாகிகள் திரும்பிச் சென்றனர். நீ யாரு எனக்கு தெரியல, நீ யாரு தெரியல எனக்கு. அப்ப நீ யாரு? நீ யாரு தம்பி? நீ யாரு கேக்கல? நீ யாரு? நீ என்ன ஓட்டு கேக்குறா? என்ன செய்யணும் சொல்ல? ஓட்டுலாம் கேட்காத, கிளம்பு. கேப்பதா நீ போ. கேட்க எங்க ஊர்ல கேட்க கூடாது, எங்க ஊர்ல கேட்க கூடாது. என்னது விருப்பம் இருந்தா போடுங்க. எங்க ஊர்ல கேட்க கூடாது ஓட்டு. எங்க ஊர் மலையை கூட சொல்லி எடுத்துறாங்க. எங்க ஊர் மலையை கூட சொல்லி எடுத்துறாங்க. நீ வேட்பாளரா இருந்தா நீ கேளு. நீ வேட்பாளரா? ஒரு நிமிஷம் இருங்கங்க. நீ வேட்பாளரா தான் வரணும். இப்ப இருக்கு நான் கேப்பேன். எங்க ஊர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. எங்க ஊர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஓட்டு போடு. இல்லனா வேணாம். நீ கேட்காத. எங்க ஊர்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு ஊர்ல வந்து நான் சொல்லுங்க, எங்களுக்கு 10 பேர் போறோம் சொல்றாங்க, அவங்க தான கேக்குறாங்க. எங்க ஊர்ல கேட்காத. ஏன் கேட்காத? எங்க ஊர்ல அவ்வளவு பிரச்சனை. அப்ப எங்க ஊருக்கு வராம இருந்தா விட்டுவியா? வராம இருக்காங்க. அப்ப சொல்லுங்க, ஓட்டு கேட்காதடா. ஏன் ஓட்டு கேட்காத? எதுக்கு சொல்றீங்க? கச்சேரி தான் எங்க ஊருக்கு வேணாம். எங்க ஊருக்கு கச்சேரி தான் வேணாம். எங்க ஊருக்கு கச்சேரி தான் வேணாம். எங்க ஊருக்கு கச்சேரி தான் வேணாம். வேற எந்த ரீதி வேணாவா? நீ வேற வேணாவா? எங்க ஊர்ல திமுக எதுவுமே வேணாம். எங்க ஊருக்கு திமுக வேணாம். வேற எது வேணாவா? எங்க ஊருக்கு திமுக வேணாம். சொல்றேன், எங்க ஊர்ல கேட்காத. திமுக கேட்காத. எங்க ஊர்ல அவ்வளவு பிரச்சனை நடக்குது. அவ்வளவு மலையை சொன்ன எடுத்தீங்க, அவ்வளவு பண்ணீங்க. பேருக்கு எங்க ஊருக்கு வரீங்க? கம்பெனியே வேணாம் எங்க ஊருக்கு. எங்க ஊருக்கு கம்பெனியே வேணாம். என்ன சரி பண்றீங்க? எங்களுக்கு திமுக தங்கம் விலை அதிரடி சரிவு. ஒரு சவரன் ரூபாய் 1.12 லட்சம். மேற்காசியாவில் நடக்கும் போர் உள்ளிட்ட சர்வதேச காரணங்களால் நம் நாட்டில் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராம் 13,860 ரூபாய்க்கும் சவரன் 1,10,880 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 340 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 2,720 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாய்க்கும் கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்து 260 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்து 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 25 கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பு. தொழிலதிபருக்கு அதிர்ச்சி தீர்ப்பு. எத்தனை கோடி அபராதம் தெரியுமா? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஃபயாஸ் அகமது பினான்சியல் அட்வைசராக தொழில் செய்து வந்தார். LIC முகவர் உள்ளிட்ட இன்ன பிற தொழில்களையும் செய்தார். கடந்த 2015-16 ஆண்டு வருமான வரி கணக்கை அவர் தாக்கல் செய்தார். மொத்த வருமானம் 48 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கான வரி 22 கோடியே 91 லட்சம் ரூபாயை அவர் செலுத்த வேண்டும். ஆனால் செலுத்தவில்லை. 2 லட்சம் ரூபாயை மட்டும் வரியாக செலுத்திவிட்டு மீதி உள்ள தொகையை செலுத்தாமல் இருப்பதற்காக பல்வேறு ஆவணங்களை வருமான வரித்துறையிடம் தாக்கல் செய்திருந்தார். அத்தனையும் போலி ஆவணங்கள் என்பதை வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய கணக்கீட்டில் வட்டி, அபராதம் என
ஃபயாஸ் அகமது செலுத்த வேண்டிய தொகை 24 கோடியே 80 லட்சமாக உயர்ந்தது. வருமான வரித்துறை அதிகாரிகள் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் ஃபயாஸ் அகமது கண்டுகொள்ளவில்லை. வருமான வரியை செலுத்தவே மாட்டேன் என அடம் பிடித்தார். வருமான வரித்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் ஃபயாஸ் அகமது மீது 2019 ஆண்டில் வழக்கு பதிவு செய்தனர். அவரது வங்கிக் கணக்கும் முடக்கி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கோவை சிபிஐ வழக்குகளை விசாரிக்கும் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் 7 ஆண்டுகளாக நடந்து வந்தது. சிபிஐ தரப்பில் வழக்கறிஞர் வெங்கடேஷ் ஆஜராகி வாதாடினார். வரி கட்டாமல் தவிர்ப்பதற்காக ஃபயாஸ் அகமது செய்த தந்திரங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். சிபிஐ தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிவகுமார் வருமான வரியை செலுத்த மறுத்த ஃபயாஸ் அகமதை குற்றவாளி என தீர்ப்பளித்தார். போலி ஆவணங்களை தாக்கல் செய்து 24.8 கோடி ரூபாய் வரியை செலுத்தாமல் ஏமாற்றிய ஃபயாஸ் அகமதுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். வருமான வரித்துறைக்கு ஃபயாஸ் அகமது செலுத்த வேண்டிய 24 கோடியே 80 லட்சம் ரூபாயை அபராதமாக விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்தாவிட்டால் ஃபயாஸ் அகமது மேலும் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். அனுமதியின்றி கட்டப்பட்ட வணிக வளாகத்துக்கு சீல். மாநகராட்சி அதிரடி. திருநெல்வேலியில் அனுமதியின்றி பல வணிக வளாகங்கள் செயல்படுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் தியாகராய நகர் பகுதியில் 4 மாடி வணிக வளாகம் மாநகராட்சி அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துக்கு அனுமதி வாங்கியவர்கள் கூடுதலாக 3 தளங்கள் கட்டியுள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி இயக்குநருக்கு புகார் சென்றது. அதன் பேரில் நோட்டீஸ் அனுப்பி அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டனர். இதில் அனுமதியின்றி 4 மாடிகள் கட்டப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அந்த வணிக வளாகத்துக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடத்துக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு மின் இணைப்பை துண்டிக்க மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் இதுபோல 600க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் சோதனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.